தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு சுத்திகரிப்பை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதாவது நம்மளை நாம் எப்படி சுத்திகரிக்கலாம் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவது யோவான் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அதாவது தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த எருசலேம்ங்கிறது தேவனுடைய ஆலயத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. இன்னொரு வசனம் யோவான் 13:8வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல நமக்கு சொல்லியிருக்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவான். நம்ம தாழ்த்தி தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும், நமக்கு சேமத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ஆலயத்துல போய் நம்ம சுத்திகரிக்கலாம். இரண்டாவது நம்முடைய பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். மூன்றாவது கர்த்தரே நம்மை சுத்திகரிப்பார். எப்பொழுதுனா யோவான் 15:2வது வசனம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதாவது கனி கொடுப்பவர்கள் யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தரையும் நிலைத்திருப்பவர்கள் தான் கனி கொடுப்பவர்கள். அவர்களை கர்த்தர் அதிகமாய் சுத்தம் பண்ணுவார், ஏன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு. நான்காவது யோவான் 17:17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு அனுதினமும் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்து நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக்கணும். இந்த 4 காரியங்களை நம்ம சுத்திகரிப்புக்காக பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ஆலயத்துல போய் நம்ம சுத்திகரிக்கலாம். இரண்டாவது நம்முடைய பாவ அறிக்கை. மூன்றாவது கர்த்தரே நம்மளை சுத்திகரிப்பார், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது. நான்காவது சத்திய வசனம். அந்த வசனங்கள் நமக்குள்ள உட்கொள்ள அது நம்மை சுத்திகரிக்கும், புதிதாக்கும், மறுரூபப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.